அப்படியே பேசிட்டீங்கன்னா என்ன பண்றது? கோயில் சுத்திக்கிட்டே காட்டுனா பரவாயில்ல, காட்டிடுவோம். கோயிலை சுத்தி பார்க்கணும்னு தானே கேட்ட, வா. உள்ள என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அருள்மிகு மலைக்காவலர் திருக்கோவில். முன்னாடி 3 வேலு வச்சு, ஆக்சுவலா நீங்க வந்தீங்கன்னா முன்னாடியே போர்டு வச்சிருக்காங்க, டைமிங் எப்போல இருந்து எப்போ வரைக்கும் இருக்கு, யாரு இந்த கோயில் பராமரிப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே இந்த போர்டுலயே விவரமாவே கொடுத்துருக்காங்க. காலையில 6 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அப்புறம் சாயங்காலம் 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த டைமிங்ல வந்தா நம்ம இங்க சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ ஓவராலாவே நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா முன்னாடியே இங்க இருக்கு போர்டு, நீங்க போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்க உங்களுக்கு வீடியோவிலையும் இந்த போர்டை நாங்க காட்டுறோம், பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். கோயில் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா கதவு சின்னதாக தான் இருக்கும். நீங்க ஹைட்டா இருக்கவங்க குனிஞ்சு போய்க்கோங்க, தலையில கீது இடிச்சிட போகுது, இல்லைன்னா தெரியாது உங்களுக்கு. நல்லாவே பராமரிச்சிருக்காங்க, சூப்பரா இருக்குல்ல. நம்மளுக்கு இந்த இறக்கத்து கோயில் ஃபீலே வருது. கைலாசநாதர் அடுத்து அங்கதான். நீங்க உள்ள வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாகர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஸ்தலம் இருக்கு. நீங்க இங்க வந்துட்டு கும்பிட்டு அப்புறம் அடுத்து எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே நேரா பாத்தீங்கன்னா ஒரு கதவு ஒண்ணு இருக்கும். அந்த கதவுக்கு வெளியில போனீங்கன்னா விநாயகன் ஆணை மகன் நெருப்பாப்புல. பாவம் பாவு, சிங்கிள்னு காலம்பூரா அவர் சிங்கிளாவே ஆக்கி விட்டீங்க. நம்ம நாட்டுல தான் ஏன் பிள்ளையார் சிங்கிளா இருக்காரு, வடநாட்டுல வர ஜாலியா இருக்காரு தெரியுமா? சித்தி முத்தின்னு 2 ஒய்ஃபா. அந்த முருகர் தான்பா சிங்கிள், விநாயகருக்கு 2 ஒய்ஃபுப்பா. கோயில் சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இடம், நிறையவே இடம் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து இந்த பொங்கல் வைக்கிறது, சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறது, பெரிய அரச மரத்துக்கு அதுவும் பிள்ளையாருக்கும் இருக்கிற இடத்துக்கும் அப்படியே சாப்பிட்டு இங்கே படுத்துடலாம், அவ்வளவுதான். கோயிலுக்கு வெளியில வந்தீங்கன்னா இங்க விநாயகர் தனியா அமைஞ்சிருக்காரு. நீங்க இங்க விநாயகரை வழிபட்டுட்டு அப்புறமேல் நீங்க மறுபடியும் கோயிலுக்குள்ள போயிட்டு உள்ள போனீங்கன்னா நம்ம மலைக்காவலரை அங்க பார்க்கலாம். நீங்க அது இல்லாம இங்க கெடா வெட்டி பொங்க வைக்கிறதுக்கு இதா இடம், பொங்க வைக்கிறதுக்கு அந்த அடுப்பு கூட இங்கே வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா மலைக்காவலர் அந்த 2 மன்னர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 2 மன்னர்கள் வந்துட்டு கெடா வெட்டி அவங்களுக்கு படையல் கொடுப்பாங்களாம். ஆனா உள்ள, அதாவது கருவறைக்கு வெளியில பாத்தீங்கன்னா அந்த 2 மன்னர்கள் இருப்பாங்க. அந்த 2 மன்னர்களுக்கு நீங்க உள்ள என்ட்ராகி, அதாவது கோயிலுக்குள்ள என்ட்ராகிறீங்கன்னா அதுக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா ஒரு சமாதி ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு ரவுண்டா வச்சு ஒரு கல்லு மாதிரி நினைவிடம் வச்சு அதுக்கு மாலை போட்டு பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த பெங்களூர் சுல்தான் அப்படிங்கிற அவரோட சமாதி. நீங்க அங்க போயிட்டு அவரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம திருச்செங்கோட்டை காப்பாத்தின அந்த 2 தூண்கள், அந்த 2 மன்னர்கள் அப்படியே கம்பீரமா வெளியில நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா கன்னிமார் சுவாமி, அப்புறம் விநாயகர் லிங்கம், இவங்கெல்லாம் அமைஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் சைவ கடவுள் அப்படிங்கறதுனால கருவறைக்குள்ள வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த படையெல்லாம் போட முடியாது. ஆனா வெளியில இருக்க அந்த 2 மன்னர்கள்னாவே அசைவம் சாப்பிட்றவங்க தான். அப்பனாதான் அவங்களால போருக்கு போய் வெல்ல முடியும். அதனால இவங்க 2 பேரும் அசைவம் சாப்பிட்ற காரணத்தினால இவங்க 2 பேரும் கருவறைக்கு வெளியில வச்சுட்டு அங்க நீங்க அந்த அசைவ சாப்பாடு இதெல்லாம் நீங்க படையல் போட்டுக்கலாம். உள்ள வந்துட்டு ஆண்டி நான்வெஜ் வந்து என்ட்ரன்ஸோட அவ்வளவுதான், உள்ள வந்து வெஜ் மட்டும்தான், அதுக்கு மேல அலவுடு இல்ல. ஆமா. ஆனா இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போது இந்த சின்ன வயசுல மொட்டை அடிப்போம் தெரியுமா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. நினைச்சு பாரு, சும்மா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அவுத்து விட்டு ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டி விட்டு உட்கார வச்சுறாங்க மொட்டை அடிக்கிறது. நான் ஓடுவேன். அவன் வருவான் வீணா, ஒரே ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு ஒடுக்குள்ள இந்த அது கூட பரவாயில்ல, அந்த தண்ணி இப்படி சொத்து அடிப்பாங்க பாரு மண்டையா. அதான் இந்த மாதிரி இடத்த பார்க்கும் போதெல்லாம் அதுதான் ஞாபகம் வருது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையவே இருக்கு. அதான் உண்மையா சொல்லணும்னா நம்ம திருச்செங்கோட்டோட ஒரு இறக்கத்து கோயில் மாதிரினா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் எங்கேயுமே இருக்கு. ஃபுல்லா நிறையவே ஸ்பேஸ் இருக்கு, மரம் இருக்கு, நல்ல ஒரு அமைதியா. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மரம் இருக்கு. அங்க பிள்ளையாருக்கும் வந்து கரெக்டா அரச மரம், பெரிய அரச மரம், வில்வ மரம், தென்னை மரம், நிறைய மரம் இருக்கு இங்க. ஐயா, இது இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியல. மலைக்காவலர் தான், அதுதான். அதனாலதான் சரி, பொது அபிப்பிராயம் எப்படி இருக்கு அதனால கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேங்க. சரிங்க. ஆமா, இங்க பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி. பொங்கல் வந்து மொட்டை அடிக்க, குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது. எங்க வந்து எங்க சாமி, எங்க குலதெய்வம், எங்க குலதெய்வம். ஓகே. அதனால நாங்க வந்து மொட்டை வந்து இங்க அடிப்போம். சரி. கடாயும் வெட்டுவோம்.
அப்புறம் 2 கெடா வெட்டுறது இங்க ஏதோ ஃபேமஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கோயில்ல வந்து நிறைய கெடா வெட்டுவாங்க. விசேஷம் இருக்கு விஐசி மாசம் நினைக்கிறேன். அப்ப வந்து அந்த ஏகப்பட்ட குடிப்பாடு இருக்கு, நிறைய இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றி. ஃபைனலா நீங்க எல்லாம் அங்க விநாயகரை கும்பிட்டு முடிச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா அடுத்த நேரா நம்ம நல்லையன் வீமன்னன் அவங்க 2 பேருக்கான கோயில் தான். வாங்க உள்ள போயிட்டு 2 பேர் உள்ளதான் இருக்கிறாங்க. அதாவது உள்ளுக்குள்ள எந்த கோயில்லையுமே உள்ளுக்குள்ள வந்து கருவறைக்குள்ள அலோடு கிடையாது. வீடியோவோ இல்ல கேமராவோ எதுவுமே அலோடு கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அதனால உள்ள எங்களால காட்ட முடியாது. நாங்க போயிட்டு வழிபட்டுட்டு வரோம். வழிபட்டுட்டு வந்து எப்படி என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு இன்னும் விவரமா நாங்க சொல்றோம். கோயிலுக்கும் வந்து காவலருக்கே ஒரு காவலர் இருக்கிறேன், CCTV கேமரா வச்சிருக்காங்க. யாரு இந்த காலத்துல யாரப்பா நம்புறது? யாரையுமே நம்ப முடியாதப்பா. என்னப்பா சொல்ற? உள்ள காவலர் 2 பேர் ஸ்லைஸ் தான். அப்புறம் 2 பேர் இருக்கிறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? போட்டுருவாங்க, பொருள் எடுத்து போட்டுருவாங்க. சும்மாவா? நல்லா இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஆம்பியன்ஸ், சூப்பரா இருக்கு, அமைதியா இருக்கு. அதே மாதிரி கோயிலுக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க உள்ள என்ட்ரு ஆனதுமே இப்படி என்ட்ரு ஆகுறீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு வந்துட்டு அந்த பெங்களூர் சுல்தான் அப்படிங்கிறவரோட சமாதியும், அவங்களுக்கு பக்கத்திலேயே 2 கருவறைக்கு என்ட்ரன்ஸுக்கு வெளியில 2 பக்கமும் நல்லையனும் வீமன்னனும் 2 பேருமே இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நாகர் அப்புறம் விநாயகர் இவங்க 2 பேர் இருக்காங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கீழே கன்னிமார்களுக்கு பக்கத்திலேயே விநாயகர், சிவலிங்கம் இவங்க 2 பேரும். மேல பாத்தீங்கன்னா நம்ம அர்த்தநாரீஸ்வரரோட ஒரு தேர் வடிவத்துல ஒரு கோபுரமும் அர்த்தநாரீஸ்வரரோட ஒரு புகைப்படமும் இருக்கு. இதுதான் கருவறைக்குள்ள. விநாயகர் தான் அங்கங்க வச்சிருக்காங்க, உள்ளே வச்சிருக்காங்க. விநாயகர் வந்து அவர் ஆல் இந்தியா ஃபேமஸ்ரா. பிள்ளையாரப்பா. லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோட்டுல இருந்து வேலூர் போற வழியில சிஹெச்பி காலனியில டிவிஎஸ் ஷோரூமுக்கு முன்னாடியே கொஞ்சம் டைட்டன் வேர்ல்டு வாட்ச் ஷோரூம் இருக்கு இல்லையா, அந்த டைட்டன் வேர்ல்டுக்கு ஆப்போசிட்ல. மலைக்காவலர்னாலே இங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க. இருந்தாலும் நம்ம சிஹெச்பி காலனி, திருச்செங்கோடு சிஹெச்பி காலனியில டைட்டன் ஷோரூமுக்கு, வாட்ச் ஷோரூமுக்கு ஆப்போசிட்ல நம்ம கோயில். எல்லாரும் வந்துட்டு இங்கே வழிபட்டுட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் நமக்கு இந்த பௌர்ணமி வேணா கிரிவலம் போவாங்க தெரியுமா? கிரிவலம் போகும்போது இந்த கோயிலில் வந்து தவறாமல் எல்லாருமே வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து நம்ம நல்லையன், வீமன்னன் இவங்க 2 பேர்த்தோட அருளையும் பெற்றுக்கொண்டு போங்க. நமக்காக போராடி, நம்ம ஊருக்காக உயிரை விட்ட ஒரு 2 பேர். கேட்கும் போதே ஒரு மாதிரி புல் அரிக்குது. கூஸ் பம்ஸா. ஆனால் 2 அரசர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. நம்ம திருச்செங்கோடு மலைக்காக போராடி உயிரை விட்டு திரும்ப அந்த அர்த்தநாரீஸ்வரராலேயே வாங்கி, அது எவ்வளவு பெரிய வரம் பாத்தியா? அவர் நம்ம இங்க இருந்து மலைக்கு போய் பார்க்கணும்னா கூட எவ்வளவோ தடங்கள் வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட வரலாறை பத்தி வெளியில நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. நீங்க உள்ள வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலுமே இங்க வந்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க கோயிலுக்குள்ள இருக்க பூசாரி கிட்ட நீங்க கேட்டீங்கன்னாவே அவரே உங்களுக்கு விளக்கமா ஒரு 10 நிமிஷம் பக்கம் அவரே விளக்கமா உங்களுக்கு சொல்றாரு. ஸோ நீங்க அவர்கிட்டயுமே கேட்டு நீங்க வரலாறை தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க வெளியில யார் சொல்றதையும் அந்த வதந்திகளை யாரும் நம்ப வேணாம். இதுதான் உண்மை, நாம இப்படி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்க இந்த கோயிலுக்கு இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. நம்ம அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு உண்டான அந்த இதெல்லாம் போடுவாங்க இல்லையா சாமிக்கு, இந்த கிரீடம், அந்த துணி, அந்த தங்கத்துல, இந்த மாதிரி உலோகத்துல எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கு பாதுகாப்பு மையமும் இங்கேதான் இருக்கு. அதை பாதுகாக்கிறது நம்ம மலைக்காவலர் தான். அது எங்கிட்ட நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி திருச்செங்கோட்டுல இருக்க மக்கள் பொதுவா திருச்செங்கோட்டுல இருக்க அர்த்தநாரீஸ்வரருக்கே ஒரு காவல் தெய்வம், காவலர்கள் அப்படின்னு இருக்குங்கிறதே பாதி பேருக்கு தெரியல. தெரிஞ்சவங்களுக்கும் இதுதான் வரலாறு, மலைக்காவலர்னா யாரு, எதுக்காக மலைக்காவலர் அப்படிங்கிற வரலாறுமே தெரியாம நிறைய பேர் இருக்கீங்க. உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத, நம்ம ஊருக்குள்ள எந்தெந்த கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்குள்ள என்ன வரலாறு அப்படிங்கிறத நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இது நம்ம ஊரு, நம்ம தான் பேசணும், நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், நாம தான் கேட்கணும். அதனால எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நாங்க திருச்செங்கோட்டுல இருக்க மொத்த கோயிலோட வரலாறையும் நாங்க ஒவ்வொரு வீடியோல அடுத்தடுத்த வீடியோல நாங்க சொல்ல போறோம். அதனால தொடர்ந்து பாருங்க. நம்ம திருச்செங்கோட்டுல இருக்க எல்லா மக்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இந்த வரலாறு தெரிஞ்சுக்க நீங்களும் உதவி பண்ணுங்க. சாமியில் என்னங்க வேறுபாடு? நாங்க நம்ம ஊர்ல பெருமையான கோயில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து பாருங்க. கோயில் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்துட்டு போனீங்கன்னா ஒரு மன நிம்மதி கிடைக்கும். கோயில் வந்தாலே வந்துட்டு கொஞ்சம் நேரம் நிம்மதியா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் போகலாம். நம்ம ஊருக்கு இருக்கிறது அது தெரிய மாட்டேன். இருந்து கூட வந்து பார்த்துட்டு போறாங்களே உடைய நம்ம ஊர் கோயில் நமக்கே தெரியல. எங்களுக்குமே தெரியாம தான் இருக்கு. உள்ள குலதெய்வம்னா இருப்பா இவரு. சில பேர் குலதெய்வமாவும் கூட இருக்காங்க பாருங்க. அப்படிங்கும்போது குலதெய்வம்னு சொல்றவங்களுக்குமே வரலாறு என்னங்கிறது தெரியாமல இருக்கு.
தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காகவே நாங்கள் வந்து ஒவ்வொரு கோயிலுமே அது என்னென்ன வரலாறு, அது என்னென்ன சிறப்பு, இது எல்லாமே நாங்கள் கோயிலுக்கு போய் உங்களுக்காக சொல்ல போகிறோம். திருச்செங்கோட்டு பெருமையை பற்றி நாங்கள் பேச போகிறோம். நீங்கள் திருச்செங்கோட்டு மக்களுக்கு அனைவருக்கும் எங்கள் வீடியோவை அனுப்பி திருச்செங்கோட்டு பெருமையை இன்னும் பெருமையாக்குங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம டைம் பாஸ் ப்ரோஸ்.